சண்டை போட்டால் தான் அந்த ஊரில் மழை வரும். அந்த ஊரில் இருக்கிற எல்லாருமே சண்டை போட்டுப்பாங்க. அது மழை வரணுங்கிறக்காக எல்லாருமே சண்டை போடுவாங்க. ஜாலியாக சண்டை போட்டுகிட்டே இருப்பாங்க. அப்போ எவ்வளோ மழை வேணுமோ அவ்வளோ தூரம் அவங்க சண்டை போடுவாங்க. அது அப்புறம் போதும் அப்படிங்கிறப்ப ரொம்ப வெள்ளம் அதிகமாகிடுச்சு, எல்லாம் சண்டையை நிறுத்தினோடனே அந்த மழை நின்றும். இது அந்த ஊரில் உள்ளவங்களுக்கு ஒரு வழக்கமாகவே இருந்தது. எவ்வளோ மழை வேணுமோ அவ்வளோ சண்டை. அப்போ வந்து அவங்க சண்டையே போடாமல் இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு போதும், மழை போதும் அப்படின்னு அர்த்தம். அந்த மாதிரி தான் அவங்க வந்து இந்த மாதிரி தான் நடக்க முடியாத சம்பவங்களை கதையாக சொல்லணும். இந்த உலகத்தில் எங்கேயுமே நடக்க முடியாத சம்பவங்களை தான் நீங்கள் கதையாக சொல்லணும். கதையில் தான் அதற்கான வாய்ப்பு இருக்குது. மற்றபடி நம்ம சகஜமாக பேசும்போது நான் இன்னைக்கு தோட்டத்துக்கு போனேன், இதெல்லாம் நடந்த சம்பவங்கள், நடக்க முடிகிற சம்பவங்கள். இதற்கு விதிமுறை இருக்குது. ஆனால் ஒரு ஆகாயத்தில் பறக்கிறதோ சண்டை போட்டால் தான் மழை வரும் அப்படிங்கிறதோ நடக்க முடியாத சம்பவங்கள் இந்த உலகத்தில். அப்படிப்பட்ட நீங்கள் வேற ஒரு உலகத்துக்கு போகணும். கதைனாலே நீங்கள் இந்த உலகத்தில் இருக்கக்கூடாது. அதற்கான விதிமுறையை வேற ஒரு உலகத்தில் நடக்கக்கூடிய சம்பவங்களாக இருக்கணும். அதில் வந்து அழிவுகள், ஆபத்துகள்லாம் இருக்கக்கூடாது. சண்டையாக இருந்தாலும் நான் இப்போ சொன்னல, ஜாலியாக சண்டை போடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அடிச்சுக்கிட்டு குத்திக்கிட்டு வெட்டிக்கிட்டு அப்படி சண்டை போடுவாங்கன்னு நான் சொல்லலை. அப்போ தான் அந்த ஊரில் மழை பெய்யும் அப்படி நான் சொல்லலை. அந்த மாதிரி வன்முறைகள் இருக்கக்கூடாது. நான் சண்டை போடுவாங்க, ஜாலியாக சண்டை போடுவாங்க, மழைக்காக ஜாலியாக சண்டை போடுவாங்க அப்படின்னு தான் சொன்னேன். யாருக்கு ரத்தம் வரும், கழுத்து துண்டாயிடுச்சு, கையை வெட்டி போட்டாங்க அப்படி நான் சொல்லலை. அப்போ அந்த மாதிரி வன்முறைகள் வந்து நீங்கள் சொல்கிற கதையில் இருக்கக்கூடாது. கதையில் வன்முறை இருக்கக்கூடாது, ஆபாசம் இருக்கக்கூடாது, முகம் சொல்லிக்கிற மாதிரி கெட்ட வார்த்தை இந்த மாதிரிலாம் எதுவுமே இருக்காமல் மென்மையான ஒரு விஷயத்த, ஒரு நாகரிகமான ஒரு கதையாக அது இருக்க வேண்டும். எல்லாரும் வந்து முகம் சொல்லிக்காத ஒரு கதையாக இருக்க வேண்டும். இப்போ நான் சொன்ன கதை இருக்குல்ல, சண்டை போட்டாங்க ஆனால் சந்தோஷமாக சண்டை போட்டாங்க, அந்த மாதிரி சொல்லணும். அதான் வந்து நடைமுறையில் நடக்க முடியாத சம்பவங்களை நம்ம சொல்லும்போது அதில் நமக்கு ஒரு பொறுப்புணர்வு இருக்குது. மற்றவங்க கேட்கணுங்கிறதுக்காக வன்முறையை திணிச்சு அப்படிலாம் பண்ணக்கூடாது. பிறருடைய மனம் புண்படுற மாதிரி ஒரு கதையை சொல்லக்கூடாது. அப்போ கதை சொல்வதற்கான விதிமுறை, கதை சொல்லுகிற கலையை கண்டுபிடித்த நான் அதற்கான விதிமுறையை நான் உங்களிடம் சொல்லுகிறேன். கதையை சொல்ல வேண்டும், எழுதக்கூடாது. கதையை புத்தகத்தில் படிக்கக்கூடாது, பிறர் சொல்வதை கேட்க வேண்டும். அதான் எளிதான கதை, இயற்கையான கதை. இனிவரும் காலங்களில் இந்த உலகத்தில் இருக்கிற அத்தனை பேரும் இப்படித்தான் கதை சொல்வார்கள், இப்படித்தான் சொல்ல வேண்டும். கதை சொல்லுகிற கலையை இப்பொழுதுதான் கண்டுபிடிக்கப்பட்டது. இதுவரைக்கும் இருந்த கதையாசிரியர்கள், நாவல்கள், சிறுகதைகள், இது எல்லாமே திரைக்கதை, இது எல்லாமே கதை சொல்லுகிற, நான் இப்பொழுது சொல்லுகிற கதை சொல்லுகிற கதையை கண்டுபிடிப்பதற்கான ஆராய்ச்சியும் முயற்சியும் பரிசோதனைகளும் தான் இது நாள் வரையில் நடந்தது.